நீ ஒரு பிராண்டா கொண்டு வரணும்னா நீ எது வெறும் சாஃப்ரானை வச்சு என்ன பிராண்ட் கொண்டு வந்துட்டு இருப்ப? சாஃப்ரான் இஸ் சேச்சுரேட்டட் மார்க்கெட். நீ என்ன உனக்குன்னு ஒரு யூஎஸ்பி என்னன்னாங்க எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 200 ரெசிபிஸ் மேல தெரியும். ஆமா, ஓகே, 200+ ரெசிபிஸ் மினிமம். ஏன்னா 100 ஃபிளார்ஸ் இருக்குங்க, 100 and above இருக்கு. அம்மாலாம் தொடாதன்னு சொன்னா கூட தொட்டதை பொரிச்சு வாயில போட்டு ஓட்டலாம் இருக்கு. அந்த இட்லி பூல வர தேன் எல்லாம் கூட இட்லி பூ தேன் சாப்பிடுவோம். ஓகே, போகன்வில்லா சாப்பிட்டுருப்போம். இதெல்லாம் வந்து இப்பத்த கிட்ஸுக்கு கிடைக்குதா இந்த சிட்டி லைஃப் ஒரு ஃபாஸ்ட் ஃபேசிங் லைஃப்லனா கம்மி தான். ஃப்ளவர் ரெசிபிஸ்ன்னு போட்டா இப்போ மாம்ஸ் கிராண்ட் மாம்ஸ் தான் வருவாங்க. மோர் தென் 10 to 15 மேல் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ மேல் இவ்வளோ பேர் கூப்பிடுறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ ரெசிபிஸ் தேவைப்படுது. சரி, நீங்க ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ப்ராசஸிங்ல இருக்கும். குங்குமப்பூவை வந்து கான்ஸ்டாச்ல நீங்க கோல்டு சிரப் போட்டீங்கன்னா குங்குமப்பூவா மாறிடும். அதை கூட விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அடல்ட்ரேஷன் எதுவுமே இல்லாம ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்கோ அதை தான் நான் ப்ராசஸ் பண்ணி தருவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள்ல யாரெல்லாம் நம்ம ஸ்பான்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா co-presented by Jobs TV India and நம்மளோட ப்ரௌட் ஸ்பான்சர்ஸ் Blevo, Tiron and கொற்றவை. Blevo உங்களுக்கான அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் கொற்றவை பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டில் வந்து பீடி தொழிலாளர்களை வந்து பெண் கொற்றவைகளாக மாற்றி அவங்க வந்து நிறைய கைவினைப் பொருட்கள் பண்ணிட்டுருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் டிரோன் உங்களோட வீட்டுக்கு ஒரு சூப்பரான ரொபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா டிரோனை அணுகலாம். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள்ல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகப்பிரியா மேம். எனக்கு ராகப்பிரியா மேம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி மேம் தான். அவங்க வந்து ஷீ இஸ் சோ அமேசிங். அவங்க மூலியமா தான் எனக்கு வந்து ராகப்பிரியா மேமே தெரியும். ஸோ மேம் சாரி நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு, பட் கண்டிப்பாக நான் ரிக்வெஸ்டாக வைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்ல தட் யூ ஷுட் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரடியூசிங் ராகப்பிரியா மேம். மேம் வணக்கம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கால் பண்ணதுக்கு மனசார நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். நான் வந்து உங்களை ஸ்டார்ட் அப் சிங்கம்ல பார்த்துருக்கேன். நம்மளோட முத்தமிழ் மேம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க, இதுவா பைது சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காக வருது. யார் நம்ம கொய்து தான் ஞாபகம் வரும் மலர் தான். நீங்க பைதுன்னு வச்சிருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி மேம் தொடங்குச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க் முத்தமிழ். ஷி இஸ் வெரி அமேசிங் பர்சன். அவங்க வந்து நான் கேட்ட உடனேயே ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்றோம், கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்றோம்னு ஷி கேம் அஸ் அ சீஃப் கெஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் என்ன போஸ்ட் கேட்டாலும் இமிடியேட்டா ஷேர் பண்ணிடுவாங்க. அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் முத்தமிழ். அண்ட் பைது இஸ் நாட் பைது கொய்து இதெல்லாம் இல்லை. இட் இஸ் அ நேச்சர் பேஸ்டு ஃபுட் அப்படிங்கிறனால பைந்தமிழ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளோட தமிழ் வந்து இயற்கையான தமிழ். ஸோ அந்த இயற்கைன்ற வேர்டோட அந்த தூய தமிழ் வெர்ஷன் பைது தான் எங்களோட பிராண்ட் நேமா நாங்கள் வச்சிருக்கோம். வண்டர்ஃபுல், ரொம்ப அழகா இருந்தது மேம். அண்ட் நீங்க வந்து பூக்கள் அதுதான் உங்களோட பேஸாக வச்சு உங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க. இதற்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் ஜர்னிக்குள்ளே வருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை ராகப்பிரியாவா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? குழந்தை ராகப்பிரியாவா நான் என்றைக்குமே ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினச்சது இல்லை. அப்போ வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ், யோகா, அந்த யோகாவில் தான் ஏதாச்சும் பண்ணணும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அது காலேஜில் வந்து ஏரோநாட்டிக்கல் போனோன்னா அது ரிலேட்டடாக போயிட்டு இருந்துச்சு. ஏரோநாட்டிக்கல் இருந்தீங்களா? ஏரோநாட்டிக்கல் எங்க இருக்கு, பூ எங்க இருக்கு? ஆமா, ஏரோநாட்டிக்கல் ஃபுட்டுக்கே சம்மந்தம் இல்லை, பூ இன்னுமே சம்மந்தம் கிடையாது. நான் ஏர்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் கொரோனா டர்னிங் பாயிண்ட் கொடுக்குது இல்லையா? ஃபாரின் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா என்னோட கேரியர் அடுத்த க்ரோத் ஃபாரின்ல இருக்கு. அதனால அதை குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொரோனா டைம் வீட்டில் இருக்கும் போது சும்மா ஒரு எக்ஸ்போ போனேன். அந்த எக்ஸ்போல எல்லாமே ஆர்கானிக்ன்றாங்க, நல்ல ப்ராடக்ட்ன்றாங்க. சரி ஓகே, நம்ம சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு விலை வச்சதான் அப்படியே ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலான்ட்டு என்னோட வெரி ஃபர்ஸ்ட் திங் என்ன நான் பண்ணேன் அப்படின்னா, கொத்துமல்லி இருக்கு இல்லையா, மர கொத்துமல்லி, அது வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண ஒரு பர்சன் வந்து, அதாவது அவங்க கிட்ட ஓன் லேண்டு கூட கிடையாது, குத்தகைக்கு எடுத்து அந்த ஒரு ஃபார்மர் வந்து கல்டிவேட் பண்ணி அதை விற்க முடியாம வச்சிருந்தாங்க. நான் அந்த ஒரு மூட்டையை அப்படியே வாங்கி, என்னோட ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, ஸோ ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல போட்டேன். வித்தின் ஒரு 10 minutesல வந்து மொத்தமும் வித்துருச்சு. நல்லா இருக்கே அப்படின்ட்டு என்ன சேல் பண்ணுவோம் அதை அப்படியே வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி இதை வந்து நம்ம பண்ணுவோம், நமக்கு ஒரு செட் ஆஃப் சர்க்கிள் தெரிய ஆரம்பிக்குது, அதை பண்ண ஆரம்பிப்போம்னு ஆரம்பிச்சதுதான். வாட்ஸ்அப்ல ஸ்டார்ட் பண்ணதுதான்.
அதுக்கப்புறம் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து கடைசியா வந்து பைது ஒரு பிராண்டா ஆகி சரி பைது பிராண்டிங் போது சாஃப்ரான் அப்படின்னு சொல்லி போச்சு. சாஃப்ரானுமே நான் வந்து சின்ஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்கோ ரிலேட்டட் ஏர் கார்கோ ரிலேட்டட்ல இருந்தனால ஐம் ஸ்ட்ராங் இன் B2B. D2Cக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் D2Cல FMCG டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தப்ப அப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி இது சாஃப்ரானை வந்து B2Bலயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 years வெறும் B2Bல சாஃப்ரான் பண்ணிருந்தேன். அப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டிக்குள்ள போனேன். அங்க வந்து நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்பாங்கல்ல. நீ ஒரு பிராண்டா கொண்டு வரணும்னா நீ எது வெறும் சாஃப்ரானை வச்சு என்ன பிராண்ட் கொண்டு வந்துட்டு இருப்ப? சாஃப்ரான் இஸ் சேச்சுரேட்டட் மார்க்கெட். நீ என்ன உனக்குன்னு ஒரு USP என்னன்னாங்க. என்னன்னு அந்த கொஸ்டின் ஒரு 3 hours கான்வர்சேஷன் ஓவர் த ஃபோன் கால் போச்சு. அப்போ நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் நிதின்க்கு, என்டர்பிரினர்ஸ் ஆஃப் மெட்ராஸோட ஃபவுண்டர் நிதின். அவங்க கூட தான் அந்த கான்வர்சேஷன் போச்சு. அப்போதான் நான் வந்து என்னதான் சாப்பிடுவேன் என்ன ஏது ஃபுட் ரிலேட்டட் எல்லாம் வரும்போது நான் என்னோட ரியலைசேஷன்ல வந்துச்சு. எங்க வீட்டுல ஜென்ரேஷன்ஸா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. என் அம்மாவோட அம்மா முதல் கொண்டு ஃப்ளவர்ஸ் வந்து ரெகுலரா எங்க கிட்ட கொடுப்பாங்க. அவங்க ஃபுல்லா ஆயுர்வேதிக் பேக்ரவுண்ட் அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் இட் இஸ் கேரளா பார்டர் பொள்ளாச்சி என்னோட ஊர். அதனால கண்டிப்பா எங்களுக்கு வந்து நிறைய நேச்சர் பேஸ்டு ஃபுட்ஸ் இருக்கும். சரி இந்த ஃப்ளவர்ஸை வந்து எப்படி கொடுக்க ஆரம்பிக்கலான்ற ஒரு ஸ்பார்க் வந்து ஒரு 1 year கிரவுண்ட் ஸ்டடி பண்ணி இப்போ வந்து நாங்கள் எல்லாமே லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் மேம். இது கேட்கும் பொழுதே ரொம்ப யூனிக்கான ஐடியா. இது வரைக்கும் இது யாருமே பண்ணியிருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வாழைப்பூ வடை. நீங்க வந்து என்னென்னவோ சொல்றீங்க மேம். நீங்க ஒரு 5 ஃப்ளவர் சொல்லுங்கன்னு சொல்லி நான் எப்பவுமே எல்லாத்திட்டையும் கேட்பேன். நீங்க சாப்பிடுற ஃப்ளவர் அதேதான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். அதை சொல்லுங்க. வாழைப்பூ காலிஃப்ளவரும் பூவும் சொல்லியிருக்காங்க. ஓகே காலிஃப்ளவர் அண்ட் ஆவாரம்பூ டீ வந்து சாப்பிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி டீ. அவ்வளவுதான் மேம் தெரிஞ்சது. ரோஸ் சாப்பிட்டதே இல்லையாங்க? குல்கந்த் சாப்பிட்டீங்க. ரோஸ் பெட்டல்ஸ் நீங்க நிறைய இடத்துல சின்ன வயசுல நம்ம சும்மா அப்படியே பன்னீர் ரோஜா சாப்பிடுவோம். முருங்கைப்பூ பெருசா சாப்பிட்டு. அகத்திப்பூ சாப்பிட்டுருக்கீங்களா? நோ மேம். அகத்திக்கீரையோட பூ. அகத்திக்கீரையோட பூ சாப்பிட்டுருக்கீங்களா? நோ மேம் நோ. எங்க வீட்டுல புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல. அதோட ஆல்டர்னேட்டிவ் அகத்திப்பூ குழம்பு தான் எங்களுக்கு வரும். ஆமா சிமிலர் டேஸ்ட் கொடுக்கணும். அகத்திப்பூ குழம்புல கொண்டு வந்து தருவாங்க. இந்த மாதிரி நிறைய பூ இருக்கு. மோர் தென் 100 ஃபிளவர்ஸ் வந்து சாப்பிடலாம் நம்ம. உங்களுக்கு எவ்வளவு ரெசிபிஸ் மேம் தெரியும் ஃபிளவர்ஸ்ல? சோஃபா தெரியலையே எவ்வளவு கவுண்ட் தெரியும். எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 200 ரெசிபிஸ் மேல தெரியும். செம மேம். ஆமா ஓகே 200+ ரெசிபிஸ் மினிமம். ஏன்னா 100 ஃபிளவர்ஸ் இருக்குங்க. 100 and above இருக்கு. உங்களுக்கு ஈச் ஃபிளவர் 1 ரெசிபி நீங்க எடுத்தீங்கன்னா 200 ரெசிபிஸ் வந்துரும். அதுல நீங்க காம்பினேஷன்ல பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் எங்க ஊர் சைடெல்லாம் வந்து முருங்கைப்பூ மேண்டேட்டரி. நீங்க முருங்கைப்பூ பொரியல் கண்டிப்பா செய்வாங்க. நீங்க மே மந்த் எல்லாம் வந்துட்டீங்கன்னா முருங்கைக்காய் எப்படி மேண்டேட்டரி முருங்கைப்பூ பொரியல் முட்டை பொரியல் மாதிரி இருக்குங்க. முட்டையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க முருங்கைப்பூவை. ஓகே. வெறும் முருங்கைப்பூ சாப்பிட பிடிக்கலனாலும் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு முருங்கைப்பூ போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். சப்போஸ் நான்வெஜ் தான் ப்ரிஃபரபிள் இருக்கவங்களுக்கு கூட எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சூப்பர் மேம். நீங்க வந்து B2Bல தான் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ B2Cக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட சர்க்கிள் பத்தி எல்லாம் பேசுறீங்க. முதல்ல இந்த B2Cக்குள்ள வந்து பார்க்கும் பொழுது B2B உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போகும் பொழுது எந்த மாதிரி இப்போ நீங்க பெயின் பாயிண்ட்ஸ் ஒரு சேலஞ்சஸோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கஸ்டமர்ஸ் கிட்ட என்னன்னா டு பி ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா ஃப்ளவர்ன்றது நியூ கான்செப்ட். நீங்க ஃப்ளவர்னா டீன்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் ஓல்டர் பீப்புள் இல்லை ஃபிட்னஸ் ஃப்ரீக் டீஸ் அந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கு. பட் நாட் தட் ஃப்ளவர்ஸ்னால் நீங்கள் ரெகுலர் டே டு டே லைஃப்பில் குழந்தைகள்ல இருந்து கொடுப்பாங்க. ஈவன் நீங்கள் கருவில் இருக்கும்போது சாஃப்ரான் தந்திருப்பாங்க. குங்குமப்பூ இஸ் அ ஃப்ளவர். ஸோ நீங்கள் கருவை உருவாக்கும் போதுலேருந்தே உங்கள் கூட ஃப்ளவர்ஸ் ட்ராவல் ஆகுது. அப்போ கிட்ஸுக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம சின்ன வயசுலாம் விளையாடும் போது நிறைய இடம் இருந்துச்சு. ரோஸ் செடி இருக்கும். அம்மாலாம் தொடாதன்னு சொன்னா கூட தொட்டதை பறிச்சு வாயில போட்டு ஓட்டலாம் இருக்கு. அந்த இட்லி பூல வர தேன் எல்லாம் கூட இட்லி பூ தேன் சாப்பிடுவோம். ஓகே போகன்வில்லா சாப்பிட்டுருப்போம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இப்பத்த கிட்ஸுக்கு கிடைக்குதா? இந்த சிட்டி லைஃப் ஒரு ஃபாஸ்ட் ஃபேசிங் லைஃப்லனா கம்மி தான். ரேஷியோஸ் வெரி லெஸ். இனி ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிடைக்குமானா கண்டிப்பா தெரியாது. நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபார்மிங்கே கம்மியாயிடுச்சு. ஸோ இதை வந்து கிட்ஸுக்கு தெரிய வைக்கணும்.
ஆனா அவங்க சாப்பிட்ற ஃபார்ம்ல தெரிய வைக்கணுங்கிறது தான் கான்செப்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும். நீங்க பூ சாப்பிடுங்கன்னு சொல்றதை விட பூவா இல்ல அதெல்லாம் வந்து தாத்தா பாட்டி சாப்பிட்றது, எனக்கெல்லாம் எந்த வியாதியும் இல்லை, நான்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்து எந்த பொங்கல் வேணா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீ என்னெல்லாம் பூ சாப்பிடலான்றது சொல்ல ஆரம்பிச்சோம். எங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 100 days 100 edible flowers சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு 30 flowers போட்டிருக்கோம். சூப்பர் மேம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃப்ளவர் சொல்றேன். கொத்துமல்லி இருக்குல்ல தலை, கொத்துமல்லி தலையில ஒரு ஒயிட் கலர் பூ வரும் தெரியுமா? நிஜமா பார்த்தது இல்லைங்க மேம். ஓகே, அந்த ஃப்ளவர் வந்து எடிபிள் ஃப்ளவர். ஓகேவா? ஆனா அது பூ பூத்துருச்சுன்னா வளைஞ்சிருச்சு வேணாம் அந்த பூவை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு வெறும் கொத்துமல்லியா போட்டு நம்ம செய்வோம். கிடையாது. ஓகேவா? கொத்துமல்லியா கூட பூ பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை வருஷ கணக்குல. பட் செம்ம மேம். சோ அதனால பைஜோட ஃபவுண்டரா இருக்கீங்க. சூப்பர் மேம். தேங்க்யூ. அதுதான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அது மட்டுமா? இப்ப வந்து நம்ம எல்லாருமே நிறைய ஆஃப்டர் கொரோனா நிறைய வீட்ல டிஃப்ரெண்டா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம், நிறைய செஃப்பை ஃபாலோ பண்றோம். அதனால ரெசிபிஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். த செஃப் ஃப்ளாரல் செஃப் கிரானிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸான செஃப்ஸ், அசோசியேட்டட் செஃப்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க வாலண்டியரா, நாங்க பே பண்றதெல்லாம் கிடையாது செஃப்க்கு. அவங்க இப்போ அவங்க வந்து அவங்களோட ஓன் ரெசிபிஸை கியூரேட் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் சரி, என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னென்ன எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்படி மட்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்றதை விட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அதுல நீங்க வந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அதுல தமிழ் செல்வி, நம்ம முத்தமிழ் செல்வி மேம்க்கு தேங்க்யூ. ஃப்ளவர் ரெசிபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதுல மாம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டெய்லி உங்க கிட்ஸுக்கு நீங்க என்ன ஃப்ளவர் கொடுக்குறீங்க, என்னெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெசிபி ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க சர்ப்ரைசிங்லயே அவங்களும் வந்து ஷேர் பண்றாங்க அவங்க ரெசிபிஸ் எல்லாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கேஜா இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு பெரிய விஷயம் நாங்க என்னன்னா, நாங்க டார்கெட் பண்ணது மாம்ஸ். ஆனா எங்களுக்கு உள்ள வந்தது ஒரு 30% ஆஃப் த பீப்புள் கிராண்ட் மாம்ஸ். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே எல்லா மாமும் இப்ப வந்து ஒர்க்கிங் கல்ச்சருக்குள்ள போயிட்டாங்க, கிட்ஸை டேக் கேர் பண்றது கிராண்ட் மாம்ஸ். அதனால அவங்களுக்கு டிஃப்ரெண்டா செய்யறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களையுமே நாங்க உள்ள வந்து எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இனி ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு என்னன்னா, ஃப்ளவர் ரெசிபிஸ்ன்னு போட்டா இப்ப மாம்ஸ் கிராண்ட் மாம்ஸ் தான் வருவாங்கன்னு மோர் தென் 10 to 15 மேல் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க அதான் யோசிச்சுட்டு இருக்கோம், அப்ப மேல் இவ்வளவு பேர் குக் பண்றாங்க, இவங்களுக்கு இவ்வளவு ரெசிபிஸ் தேவைப்படுது, சரி நீ ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ப்ராசஸிங்ல இருக்கும். அப்ப மேலுக்கும் சீக்கிரமா கண்டிப்பா வரும் அவங்களுக்கும். இது வந்து எங்களோட அடுத்தது. ஏன்னா எடுத்தோடனே நீங்க ஃப்ளவர் சாப்பிடுங்க, நான் ஃப்ளவர் இப்படி குக்கியா தரேன், ஜாமா தரேன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அண்ட் சாப்பிடுவோம், இது எதுக்கு, அது ஆல்ரெடி இருக்குல்ல, நான் ஏன் இதை சாப்பிடணும்னு போயிடுவாங்க. அண்ட் நம்ம அடி சொன்ன மாதிரிதான் அந்த ட்ராபேக்ஸ் இருந்துச்சு இது எல்டர்லி பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸிங்காக எடுத்துட்டு இருக்கோம். எங்க கிராஃப் இப்படி போகக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருக்கேன். ஸ்லோவா போகட்டும், ஆனா இந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதுதான் எங்களோட ஒரே இதா இருந்துச்சு. அண்ட் இது எல்லாம் ஓகே, எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றேன். இதை வந்து ஒரு பெரிய டிராபேக் இனி ஒன்று என்ன இருக்குன்னா, கல்டிவேஷன் பார்ட். இந்த நாங்க எடுக்கிற எல்லா ஃப்ளவர்ஸும் எவ்வளோ வால்யூம்ல கல்டிவேட் பண்றாங்க, எங்க கல்டிவேட் பண்றாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டட் தானா இதோட கல்டிவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்து ஃபார்மர்ஸ்க்கு எஜுகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ் அசோசியேட்டட் ஆல்ரெடி நீங்கள் கல்டிவேட் பண்ணுற ஃபார்ம் வச்சுக்கோங்க. உங்களோட வேலி எல்லாம் இருக்குல்ல, அந்த வேலியில் எங்களுக்கு ப்ளூ பீ ஃப்ளவரை போட்டு வளர்த்தி கொடுங்க. ஓகேவா? கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுல வந்து மற்ற ஃப்ளவர்ஸ் கேட்டு எனக்கு வளர்த்தி கொடுங்க. அண்ட் இதையும்னுங்க, எனக்கு இது வந்து அந்த ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது, பூசணி பூ வந்து உங்களுக்கு வந்து சாப்பிடலாம் தெரியும் இல்லையா, நடுவுல வைப்பாங்கல்ல கோலம் போட்டு, அது பஜ்ஜி எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. நிறைய ரெசிபிஸ் இருக்கு அதுல பம்கின் ஃப்ளவர்ல. நாங்க வந்து பம்கின் ஃப்ளவர்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பம்கின் ஃப்ளவர் சோர்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஃபார்மர்ஸ் கிட்ட பேசி பார்க்கும் போது அவங்க வந்து எல்லா ஃப்ளவரையும் ஃபார்மர்ஸ் பொறுத்தளவுக்கு மாடலாக எப்படி சாமியாக வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் பிளான்ட்டுமே, அதுதான் அவங்களுக்கு சர்வ். அப்போ பூவுங்கிறது குழந்தை அவங்களுக்கு.
நான் வந்து பூசணிக்காயா தான் தருவேன், நான் பூவா தர மாட்டேன். ஈவன் த பிரைசிங் இஸ் ஹையர். நீங்க பூசணிக்காய் எண்ட் ப்ராடக்டா கொடுக்கறத விட நாங்க பிரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு பர்சன்டேஜ் நாங்க அதிகமா தான் தரோம். பட் என்னன்னா தேர் நாட் ரெடி டு கிவ் ஃப்ளவர். இன்னமும் அந்த மாதிரி பிலீவ்ஸ் இருக்கு. பிலீவ்ஸ் அந்த ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வச்சிருக்காங்க அது கூட அட்டாச் ஆகி. பூவெல்லாம் நான் தொட மாட்டேன், அது வந்து குழந்தை, நான் அதையெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க. உனக்கு தேவைன்னா நீ ஒரு ஏக்கர் லேண்ட் எடுத்து நீ அதுல பூவை பொறிச்சுக்கோ, நான் தர மாட்டேன். இல்லைங்க எல்லா பூவும் காய்க்கிறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன காயா தானே வருது, அந்த ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே இல்ல தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்பதான் அதோட சென்டிமெண்டல் வேல்யூ புரிஞ்சிச்சு. சரி இதை வந்து என்ன பண்ணலான்றது நாங்க ரிசர்ச் பண்ணோம். அண்ட் நாங்க இப்ப ஃபார்மர்ஸோட நிறைய அசோசியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் ஆச்சரியத்துக்குள்ள ஆழ்த்திருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மேம். அண்ட் இந்த சென்டிமெண்டல்லாம் இன்னும் ஃபார்மர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். ஃபார்ம் பண்ற எல்லாத்துக்கும் வந்து நீங்க ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் ஒரு செடி வச்சுட்டு அந்த செடி கூட ரெகுலரா பேசுனீங்கன்னா அது கூட நல்லா நீங்க அட்டாச் ஆகிடுவீங்க. அந்த செடியும் நல்லா க்ரோ ஆகும். அது வந்து லிவிங் திங். ஸோ இட் வில் அட்டாச் டு யூ. அது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டு மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க அதுல இருந்து ஒரு இலையை நீங்க யாராச்சும் தெரியாம ஒரு குழந்தை போய் பிடிங்கி எடுத்துட்டா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ செடி போயிடுச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து. அதுதான் அவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்க கமர்ஷியல் வேல்யூவை கூட பார்க்கல, சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு அதுல. அது ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்காங்க, பெரிய விஷயம் மேம். ஓகே, இந்த ஜர்னி அப்படியே போயிட்டே இருக்கல மேம். நீங்க சொன்னீங்க லைக் பிஸ்கெட்ஸாவோ ஜாமாவோ கொடுத்தா அப்படின்னு. எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் மேம் இப்போ பைதுல வந்து ஃப்ளவர் பேஸ்டா இருக்கு? லைக் எல்லாமே ஃப்ளவர் பேஸ்ட். ஆக்சுவலி ஃப்ளவர்னாவே எல்லாத்து மைண்ட்லயும் டீ இருக்கிறதுனால நாங்க டீ வச்சிட்டோம். ஓகேங்களா? பட் அதுல என்ன அப்படின்னா கலரிங் கிடையாது. என்ன ஃப்ளவர் இருக்கோ அதை வாங்கி ஷாலோ ட்ரை பண்ணி டைரக்ட் சன்லைட்ல வச்சிங்கன்னா அதோட வேல்யூ எல்லாம் போயிடும், நியூட்ரியன் வேல்யூ எல்லாம் வந்து போயிடும். அதனால ஷாலோ ட்ரை பண்ணி அதோட ஆக்சுவல் கலர் என்னவோ அதுல தான் வருவோம். நீங்க ஹைபிஸ்கஸ் எல்லாம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் ரெட்ல இருக்கும், அதெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து நாங்க வந்து நார்மல் ஹைபிஸ்கஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸ்டா தான் இருக்கும். ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த கலர்ல தான் எங்களுக்கு இருக்கும் மேம். இது ஒரு நல்ல கண் திறப்பா இருக்கும் மேம் நிறைய பேருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு பிராண்ட் வாங்கினேன், நீங்க சொல்ற மாதிரி டார்க் ஒரு மாதிரி ரெட்டா இருந்தது மேம். தண்ணியில போட்டு கலக்கும் போது புளிப்பா டார்க் ரெட்ல தான் வந்தது. உங்களுக்கு அந்த ரெட் பண்ணா நீங்க லெமன் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கலர் டர்ன் ஆகும். நீங்க ஆக்சுவல் ஹைபிஸ்கஸை வந்து நல்லா பாயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். கூட சிட்ரஸ் ஆசிட்ஸ் சேர்த்தும் போது தான் உங்களுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகும். செம்ம ஹை ஓபனர் மேம், செம்ம மேம். அண்ட் இனியோட குட்டி குட்டியா ஹைபிஸ்கஸ் இருக்கும். அது வந்து இந்தியன் ஹைபிஸ்கஸ் கிடையாது, அது தாய் ஹைபிஸ்கஸ். ஓகே, மொட்டு மாதிரி இருக்கு, மொட்டு மாதிரி இருக்கும். ஓகே, சிங்கிள் பேஸ் நல்ல கெட்டியா இருக்கும். அது வந்து இந்தியன் ஹைபிஸ்கஸ் கிடையாது, அது வந்து தாய் ஹைபிஸ்கஸ். நான் வந்து கல்ஃப் ஃபுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துபாயில வந்து எக்ஸ்போ பண்ணுவாங்க. அங்க போயிட்டு நான் ரிசர்ச் பண்ணேன். பிஃபோர் பைது வந்து ஃப்ளவர் பேஸ் பிராண்டா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச்சஸ் பண்ணும்போது அங்க போய் ஒரு 1 வீக் அந்த எக்ஸ்போ போய் எல்லா ஸ்டாலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். அங்க நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய ஹைபிஸ்கஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. பட் என்னன்னா அவங்க எல்லாருமே தாயில தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. ஓகே ஓகே, அந்த ஹைபிஸ்கஸ் தான் ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது. அது எடிபிளா? என் காஸ்டிங் கேட்டாங்க. நான் என் காஸ்டிங் சொல்லும்போது இந்த காஸ்டிங்கை வந்து ட்வைஸ் கம்மி பண்ணி நான் உனக்கு கொண்டு வந்து தரேன்னு பார்த்தா 100% தாய் ஹைபிஸ்கஸும் ஹைபிஸ்கஸ் தானே. ஸோ அது வந்து எடிபிள் தான், பட் அது தரேன். அப்போ இந்தியன் ஹைபிஸ்கஸோட வேல்யூ எங்க அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்தியன் ஹைபிஸ்கஸ் தான் நான் இப்போ ஹேண்டில் பண்ணுறேன். தாய் கண்டிப்பாக பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க போறது இல்லை. தாயுமே எனக்கு வந்து எனக்கு என்னன்னா நான் வந்து இன்டர்மீடியட் பர்சன்ஸை வந்து பிலீவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயம். புரியுதுங்கம்மா, புரியுது. எந்த டைம்ல என்ன தருவாங்கன்ட்டு. அதனால எப்பவுமே நீங்க சாஃப்ரானே எடுத்துக்கிட்டீங்கனாலும் என்னோட சாஃப்ரான்ல ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், எத்திக் வேல்யூஸ் இருக்கும். நான் வந்து காஷ்மீரி சாஃப்ரான் அப்படின்னா ராம்பூரை தவிர வேற எங்க இருக்கிறது நான் எடுக்க மாட்டேன். கிரவுண்ட் கல்டிவேஷன் மட்டும் தான் எடுப்பேன், வேற அந்த கண்டெய்னர் கல்டிவேஷன் நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? மற்ற ஜம்மு எல்லா இடத்துலயும் இருக்க சாஃப்ரானும் வந்து நல்ல சாஃப்ரான் தான். பட் என்ன அப்படின்னா எனக்கு பாம்பூர்ல இருக்கிற அந்த ஆத்தென்டிசிட்டி அங்கிருந்து எடுத்துட்டு போய் சாம்பிளிங் வச்சு கல்டிவேட் பண்றதுல அதே நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வர்றது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்றது எப்படிதான் நம்மளோட சொந்த ஊர்ல நம்ம இருக்கிறதுக்கும்
கொஞ்சம் மாறி நம்ம சிட்டிக்குள்ள வரும்போது நம்மளோட இது மாறுது இல்ல, எல்லாமே மாறி. ஆமா சொல்றேன்னா லாங்குவேஜ் ஒரு ஸ்டைலே மாறும். எங்க ஊர் ஸ்டைல் வந்து வாங்க போங்க எல்லாமே. ஆனா இங்க வந்துட்டீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி ரொம்ப இதாவும் நான் பேச மாட்டேன். எல்லாத்தோடய பேசும்போது அந்த ஃப்ளோ வரும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்போர் தான். அதே மாதிரி ஈரான் சாஃப்ரான் அப்படின்னா ஒரு 1000 acres ஆஃப் ஃபார்ம் ஃபீல்டு வந்து ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் நான் வாங்குவேன். நிறைய யார்கிட்ட இருந்தும் வாங்க மாட்டேன். அதுவும் வந்து லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்து போசன். ஸோ நீ குவான்டிட்டி கம்மியாக வச்சிருக்க, ரேட் அதிகமாக இருக்கு, இல்லை எனக்கு இது போதும், கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கரெக்டாக வந்து என்னோட மனசாட்சிக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறதுதான். நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க நிறைய இடத்துல எத்திக்கல் அப்படிங்கிற வார்த்தை, மனசாட்சி, இதுல இருந்தே நீங்க உங்க பிராண்டுக்கு எவ்வளவு அப்படியே உண்மையா கட்டி கட்டி காப்பாத்துறீங்கன்னு தெரியுது. அண்ட் ஆல்சோ பைதோ எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ நேம் வச்சிருக்கீங்க. எங்க ஃபர்ம் நேம் பைதோ எத்திக்கல் ஃபுட்ஸ். ஸோ மேம், ஸோ எத்திக்கல் ஆர்கானிக் இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க உங்ககிட்ட கேட்கணும். ஓகே, சரி, நீங்க ஆர்கானிக்னா நீங்க உங்க கையால விளைய வச்சு எந்த கெமிக்கலும் 1% கூட யூஸ் பண்ணாம விளைய வச்சு கையில கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நீங்க கல்டிவேட் பண்ணது மட்டும் தான் நீங்க ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க என்ன வேணாலும் செட் ஆஃப் ரூல்ஸ் போடலாம் ஃபார்மர்ஸ்க்கு, அவங்களோட சிச்சுவேஷன்ஸ்ன்றது இருக்கு, அவங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், எல்லாம் ஓகே, அவங்களும் அவங்களோட எத்திக்கல் வேல்யூஸ்ல இருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அது 100% ஆர்கானிக்கான ஒரு ஷூரிட்டி என்னால தர முடியாது. ஏன்னா நான் கூட இருந்து கல்டிவேட் பண்ணதை நான் பார்க்கல. ஆனா என்னால என்ன தர முடியும்னா அவங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்றாங்கன்ற ஒரு வேல்யூவேஷன் ப்ராசஸ் நான் பண்ணிடுவேன். பட் அந்த எடுத்துட்டு வந்து இடையில இருக்க எந்த நான் சொன்னேன் இல்லையா கலரேஷன், குங்குமப்பூவை வந்து கான்ஸ்டாச்ல நீங்க கோல்டு சிரப் போட்டீங்கன்னா குங்குமப்பூவா மாறிடும், அதை கூட விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அடல்ட்ரேஷன் எதுவுமே இல்லாம ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்கோ அதை தான் நான் ப்ராசஸ் பண்ணி தருவேன். இதுதான் எத்திக்கல். என்னோட எத்திக்ஸ்க்கு நான் ட்ரூவா இருக்கேன். அதுல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்ம் நேம் வெரி ஃபர்ஸ்ட் டே நான் வைக்கும்போது பைதோ எத்திக்கல் ஃபுட்ஸ் தான் வச்சேன், நோ ஆர்கானிக்ஸ் அப்படின்ட்டு. எத்திக்கல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் ஃபுட்ஸ். ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கல்டிவேட் பண்ணால் மட்டும் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களோட ப்ராசஸில் எத்திக்கல்னஸ் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஓகே, ஷெல்ஃப் லைஃப். மை காட். ஓகே, ஷெல்ஃப் லைஃப் மேட்டர்ஸ். உங்கள் ஃபுட் எவ்வளோ வந்து ஆத்தென்டிக்காக இருக்குன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப்ல தான் இருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து என்னோட குக்கீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஷெல்ஃப் லைஃப் இஸ் 3 months. நீங்கள் ப்ராசஸ் ஆகி சப்ளை செயின் ஆகி முடியும் போது மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு 2 weeks ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் 1.5 monthல என்னோட எக்ஸ்பைரி டேட் நெருங்கிடும். ஓகே ஓகே. ஸோ அதனால நான் வந்து இப்போ வந்து அடுத்த மாடல் என்ன பண்ணலான்றது பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ ஆத்தென்டிக்காக தான் இருக்கும் எங்களோடது. வண்டர்ஃபுல் மேம். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நோ ஒயிட் சுகர். ஹலி மேம். எஸ். மெயினாக ஜாம்ஸில் எங்களுக்கு சுகரே கிடையாது, ஒன்லி ஹனி. நாங்கள் வந்து ஜாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா குல்கந்தோட என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. ஃபார் அதர் ஃப்ளவர்ஸ் இப்போ வந்து எங்ககிட்ட நீம் ஃப்ளவர் ஜாம் இருக்கு. நீம் ஃப்ளவர் ஜாம் இஸ் a resemblance of யுகாதி பச்சடி. ஓகே, இது என்னன்னு தெரியலையே மேம். என்ன மேம் அது யுகாதி பச்சடியா மேம்? ஆமா. ஓ, யுகாதி பச்சடி தெலுங்குல பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே. அதுல 2 வெர்ஷன் இருக்கு. மாங்கால பண்ணுவாங்களே மேம். எஸ். அறுசுவை சொல்லுவாங்க. அந்த அறுசுவையிலயும் உங்களுக்கு நேச்சுரலாவே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க அதுல புளி யூஸ் பண்றீங்க, அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவா மாறிடும். ஓகேவா? உங்களுக்கு மாங்காவுமே வந்து உங்களுக்கு வந்து அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவா தான் வரும். ஸோ அந்த மூலியமா எவ்வளவு ஷெல்ஃப் லைஃப் கிடைக்குதோ அதுதான் எங்களோட ஷெல்ஃப் லைஃப். வேற எதுவுமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். சூப்பர். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நாங்கள் ஷெல்ஃப் லைஃப் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கியூரேட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லிட்டாங்க இஃப் யூ வாண்ட் எக்ஸ்போர்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நேச்சுரல் மெத்தட்லன்றதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ கூட நேச்சுரல் மெத்தட் கண்டிப்பா. எனக்கு வந்து எனக்கே பயம். நான் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை நான் சாப்பிடணும்னா கூட அது பின்னாடி இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ப்ராடக்ட்லயும் இன்கிரீடியன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ கொஞ்சம் இந்த ஃபுட் டெக்னாலஜிஸ்டோட எல்லாம் ட்ராவல் பண்றோமா, அவங்க சொல்றது மேம் இது நேச்சுரல் தான் மேம், ஒன்றும் இல்லை மேம். இல்லை இந்த வேர்டை பார்த்தா நானே வாங்க மாட்டேன். இந்த வேர்டை என் ப்ராடக்ட்ல பார்த்தாங்க வாங்குவாங்களா? வேண்டாம் அப்படின்னு. மேம் அது வேர்டு தான் அப்படி இருக்கணும். இல்லை வேண்டாங்க, பரவாயில்லைங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ப்ராடக்டே வித்ட்ரா பண்ணிடலாம், பட் அப்படி வேண்டாம் அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கேன். சூப்பர் மேம். மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கிரவுண்ட்ல இருந்து நான் வெளியே வர மாட்டேன்னு நினைக்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி. இப்போ அது ஃபவுண்டர்ஸ் இருக்கான்னா கொஞ்சம் டவுட் தான். யாருன்னா லைட்டா இப்படி ஒரு கயிறு வச்சு இழுத்தாங்கன்னா அந்த பக்கம் சாயிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு என்னோட கிராஃப் வந்து
பைன் ட்ரீ மாதிரி மேல போயிட்டு கீழே வருது இல்ல மேல போயிட்டே இருக்கிறது அதெல்லாம் வேணாம். எனக்கு கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகட்டும். கண்டிப்பா இது வந்து ஒரு அவேர்னஸ் பிராண்டா தான் நான் இது பண்ணணும். என்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷம் எனக்கு. இப்ப நாங்க பண்றதுமே நான் டைரக்ட் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேன். ஓகே, எங்களோட ரெசிபிஸை கொடுத்து ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சர்ஸ்ட கொடுத்து தான் நான் வந்து வாங்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். எங்களால ஃபார்மர்ஸ் எல்லாமே நாங்களே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது இருக்கு. அண்ட் ஒரு சில விஷயம்லாம் என்கிட்ட மட்டும் தான் வச்சிருப்பேன். லைக் இந்த நீம் ஃப்ளவர் ஜாம் வந்து நான் மட்டும் தான் பண்ணுவேன். அது என்னோட ஓன் ரெசிபி. அது வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அதோட ஷெல்ஃப் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து 8 months வரும். ஓகே, அது வந்து பவுடர் வெர்ஷனா தான் வச்சிருந்தேன். பவுடர் வெர்ஷன்ல ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 1 year வரைக்கும் வந்துச்சு. அது வந்து லிக்விட் வெர்ஷனா மாத்தும் போது ஷெல்ஃப் லைஃப் இருந்துச்சு. பட் வேண்டாம் 8 months வச்சுக்கலாம். எனக்கு அப்பப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த இந்த படம் சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் படம். அது அப்படியே வந்து போகும். இல்ல 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 கம்மியானாலும் கொடுப்போம், ஆனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கேன். மேம், ஸோ நீம் ஃப்ளவரில் ஜாம் எனக்கு தெரிஞ்ச நீம் எல்லாம் நம்ம சைடோட முடிஞ்சிருச்சு மேம். நமக்கு இழைச்சி கொடுக்குறது, பாலில் கலந்து கொடுக்குறது எல்லாம் பண்ணாங்க. எங்கள் வீட்லலாம் அந்த கொழுந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொழுந்து விட்டுருக்கு, தளிர் விட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் அது பொரிச்சு வாயில போடு அப்படிம்பாங்க. கடிச்சு சாப்பிடாத கசக்கும், ஆனால் வாயில போட்டு ஊற வச்சு முழுங்கிடு அப்படிம்பாங்க. அப்படியாச்சும் உள்ள போட்டுன்னு சின்ன வயசுல எங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் யாருமே சாப்பிட்றது இல்லை. ஆனால் உங்கள் மூலியமா ஐ திங்க் அந்த ஃப்ளவர் சாப்பிடும்பொழுதே நன்மைகள் ஏற்படும். இப்போ எனக்கு ஒன்று தோணுது, லைக் இதோட நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் எப்படி வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும், எப்படி இருக்கும் மேம்? சரி, நீங்கள் வந்து குங்குமப்பூலேருந்து எந்த பூவாக இருந்தாலும் டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வைங்க. நீங்கள் உங்கள் கார்டனில் நிறைய வந்து அழகுக்கான ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி அழகு நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்கும். நீங்கள் இப்போ ப்ளூ பீ எல்லாம் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு வளையத்தை போட்டுட்டு ப்ளூ பீ ஃப்ளவர் வச்சிங்கன்னா அது நல்லா ஒரு ஹார்ட்டாக வரும். அதுல ஃபுல்லா கலர் கலரா வரும். நீங்க டெய்லி காலையில ஃப்ரெஷ்ஷா எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. நோ ஃபுட் கலர்ஸ். நீங்க ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க ப்ளூ பீ தான் வீட்லயே இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். செம்பருத்தி உங்களுக்கு பாட்ல வச்சீங்கன்னாவே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து நீங்க வீட்டுக்குள்ளே அண்ட் பன்னீர் ரோஸ் வரும். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ரோஸ் மில்க் போட்டு கொடுங்க குழந்தைகளுக்கு. ஓகே ஓகே. நான் இதை கொஞ்சம் அதான் அகைன் எங்களோட கம்யூனிட்டி வந்து ஃபேமிலி டேல்ஸ் நாங்கள் அதுக்கு தான் வச்சுருக்கோம். ஃபேமிலியாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து சாப்பிடுங்க, கல்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிறத நாங்கள் எஜுகேட் பண்ணிடுறோம். எங்கள் ப்ராடக்ட்டை மட்டுமே விற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. ஃப்ளவர்ஸை வந்து சாப்பிட வைக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டில் அது எங்கள் அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நோ டீ காஃபி மார்னிங் டைம். ஓகே. இதே நீங்கள் முருங்கைப்பூ சூப் இருக்கும், இல்லைன்னா வெஜிடபிள் சூப் இருக்கும், அதை விட்டு ஏதாச்சும் ஃப்ளவர்ல வந்து டீ போட்டு வச்சிருவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம் மார்னிங். சூப்பர் மேம். மேம், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஐடியா எடுத்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இதற்கப்புறமும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் ராகப்பிரியாவோட ஒரு குவாலிட்டி நான் கடைசி வரைக்கும் இதுதான் இப்படி தான் இருப்பேன்னு அது என்னவா மேம் இருக்கும்? என்னோட பயம்னு நான் சொல்லுவேன். ஓகே. நான் வந்து நான் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றேனா இல்லையான்றது எனக்கு தெரியும், எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அந்த பயம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த பயத்தை நான் கேரி பண்ற வரைக்கும் நான் கரெக்டா இருப்பேன். அதுதான் பயம் கண்டிப்பா தேவைங்க. பயமே இல்லாம இருக்கிறதெல்லாம் இருக்க முடியாது. சத்தியமா இந்த क्वेश्चन வேற யார்கிட்ட கேட்டாலும் கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன், ரெசிலியன்ஸ் அப்படி இப்படி போகும். பட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயம் வேணும். இது டச் பண்ணா சுடுன்னு சொன்னா அது டச் பண்ணி பார்த்துட்டு சுடுதுன்னு சொல்றது இருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த தடவை அது டச் பண்ண மாட்டாங்கல்ல. ஓகே. ஸோ அந்த பயம் இருக்கும். ஓகே மேம், இதெல்லாம் தாண்டி என்னைக்குனாச்சும் விழும் பொழுது என்ன மனநிலையில் இருப்பீங்க? அடுத்த ஆப்ஷன் தாங்க. அடுத்த ஆப்ஷன். ஆமாம். ஓகே, பிளான் பி வச்சிருப்பீங்க. நீங்க என்னோட B2B பிசினஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லிட்டரலா சொல்லிருக்காங்க 120 rupeesக்கு எனக்கு மார்க்கெட்ல சாஃப்ரான் கிடைக்குது. உங்க சாஃப்ரான் நான் ஏன் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு சப்ளை பண்றேன், நீ வித்துட்டு வா அப்படிம்பாங்க. ஓகேவா? ஆனா 120 rupees saffron is not a saffron. இல்ல அதோட குவாலிட்டி ஆஃப் saffron is very கம்மி அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏன் அதை விற்கணும்? நான் மாட்டேன். எனக்கு 4 பேர் தான் கிடைக்கிறீங்களா, 4 பேர் கரெக்டா இருக்கீங்க, அவங்களுக்கு மட்டும் நான் சப்ளை பண்ணிட்டு போறேன். இதுதான். ஓகே, செம்ம மேம். ஸோ நீங்க வந்து ப்ராஃபிட் சார்ந்து பெருசா உங்களோட வேலைகள் இல்லை? இல்ல, கண்டிப்பா இல்ல, என்னைக்குமே இருக்காது. ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டர் நம்ம சத்தியமா பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பகிரங்கமா சொல்ல முடியுமா? அது வந்து ப்ராஃபிட்ங்கிறதே உங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டியில ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே.
நான் ஏர்லைன்ல இருந்தது மேபி அதை எனக்கு கொடுத்துருக்குமான்னு தெரியும். ஏன்னா ஒரு என்கொயரி வரும் நான் கார்கோல இருக்கும்போது, அந்த ஒரு என்கொயரி 10 ஏர்லைனுக்கு போகும். நீங்க வந்து 50 பைஸ் 1 ரூபி மார்ஜின்ல நீங்க அந்த ப்ராடக்ட் எடுப்பீங்க, உங்களுக்கு அந்த கேரியருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஆனா அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான், உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. நீங்க வந்து 100 ரூபீஸ் நீங்க மார்ஜின் வச்சுதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே உங்களால அது பண்ண முடியும்ல. சூப்பர் மேம். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது ஒரு செகண்டரியான திங், பட் மக்களுக்கு நல்ல விஷயம். எத்திக்கலாக கொடுக்குறோமா, நீங்கள் ஒரு எத்திக்கல் ஃபவுண்டர்னே அப்படியே நேம் பண்ணிக்கலாம் மேம். ஐ ரியலி லவ் திஸ் ஐடியா அண்ட் நீங்கள் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. மோர் பவர் டு யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த ஜேர்னியில் எனக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியா ஃப்ரெண்டா யாரு மேம்? எல்லாருமே தாங்க. எல்லாருமே வா. சரி, நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க எங்க போனீங்கனாலும் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். லேட்டா நடந்தாலும் சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரியே அது கிடைக்கும். ஓகே, எல்லாரும் கேட்பாங்க நீ ஃபர்ஸ்ட் போய் எல்லாம் பண்ணிட்டு வா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம் சொல்லுவாங்க. ஆனா அதுவும் ஒரு மோட்டிவேஷன் தானே. நான் எதுவும் பண்ணாம இருக்கேன், நான் ரிசர்ச் மட்டுமே 1 இயர்ல உட்காந்துட்டு இருந்தேன். ப்ராடக்ட் இதுதான் ப்ராடக்ட்ன்றது இது பண்ணிட்டு இந்த கல் ஃபுட் போறது கரெக்டா இருக்குமா சர்ச் பண்றது எல்லாம் பண்ணிட்டு நான் நீ ஆரம்பிச்சாதானே அதெல்லாம் தெரியும், நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா என்ன திட்டுவாங்க. அது கண்டிப்பா ஆமால நான் பண்ணல அப்படி தோணுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிப்போம். சரி நீ ஏன் இதை மட்டும் பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாங்க. கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆனதெல்லாம் அப்படிதான் நிறைய இடத்துலங்க. எங்க போனீங்கனாலும் யாராச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ அவங்க வாயிலிருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். நீங்க அதை முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேம் நீங்கள் ப்ராடக்ட் ரிசர்ச் எல்லாம் சொல்லும்பொழுது ஆல்மோஸ்ட் இப்போ 10 ப்ராடக்ட்ஸ் சொன்னீங்கல்ல மேம், அதில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் கண்டிப்பாக கொடுக்கலாம். மக்கள் எதை ட்ரை பண்ண சொல்லுவீங்க? நாங்கள் வந்து 100% ட்ரை பண்ண சொல்றது, உங்களுக்கு வந்து டீ சாப்பிடணும்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. எங்ககிட்டயும் டீ இருக்கு வாங்க, ஆனால் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நீங்க அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பண்ணுங்க. வேற குக்கீஸ் சாப்பிடணும், இல்லை ஹெல்தியான ஜாம் தரணும், மேபிள் சிரப் ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலாம் எங்க கிட்ட வாங்க. அண்ட் வி ஹாவ் பைப்லைன்ல வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது சாப்பிட்றதுனால வாங்க. மெயினா வந்து ஃப்ளவர் பத்தி தெரியலையா, ஏதோ ஒரு ஃப்ளவர் எடுத்துறீங்க, அது சாப்பிடலாமா வேண்டாமான்னு டவுட் இருக்கா, கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க சொல்லுவோம். எப்படி சாப்பிடணும்னு தெரியலையா, அதையும் நாங்க ரிசர்ச் பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் எங்களுக்கே தெரியலனாலும் நாங்க கிரவுண்ட் ஸ்டடி பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். ஏன்னா நான் கல்ஃப் தான் சொல்லுவேன். ஆப்பிரிக்கால போகும்போது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட ஒரு கவுண்டர்ல நான் பார்த்தேன். அந்த ஃப்ளவர் நேமோ இதோ நம்ம பார்த்ததே கிடையாது, ஆனா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் அவங்க சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம்ல வந்து நீங்க ஹனி வந்து இப்போ ஹைபிஸ்கஸ் ஹனி ஒரு ஆவாரம்பூ அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்துருச்சு. இங்கே நம்மளோட ஃப்ளவர்ல இருக்கு. ஆனா அதுலயே வந்து டிஃப்ரெண்டான ஃப்ளவர் பேஸ்ட் இன்ஃபியூஸ்டு ஹனிஸ் வந்து நாங்க பார்த்தேன். இதெல்லாம் ஃப்ளவர் தானா அப்படின்றதே எனக்கு இதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் 100 ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அது இல்லாம மற்ற கண்ட்ரில என்னென்ன ஃப்ளவர் சாப்பிட்றாங்கன்னு தேடும்போது இதெல்லாம் கிடைக்குது. ஓகே அப்படிங்கிறது தான் எனக்கு நிறைய இன்னும் லேர்னிங்ஸ் இருக்கு அப்படின்றது படிச்சுக்கிட்டே இருக்கணும். சூப்பர் மேம், எப்பவுமே அப்டேட்டடா இருக்கிறது ஒரு பெரிய வரம். தேடிக்கிட்டே இருக்கலாம், அப்டேட்டடா இருக்கிறத விட தேடல். சம்பவம் மேம். ஸோ அந்த 100 ஃப்ளவர்ஸ் 200 ஃப்ளவர்ஸ் சொன்னீங்களா மேம், அதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஃப்ளவர்ஸா மேம்? ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளவரும் இந்தியாவில் இருக்குங்க. ஓகே, அப்போது உங்களோட ஃப்ளவர் மேனுஃபேக்சரிங் லைக் உங்களோட ஃபுட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்ம இந்தியன் ஃப்ளவர்ஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி நாங்கள் ஸ்டிக் ஆகலை. ஓகே, நாங்கள் வந்து ஃப்ளவர்ஸை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கல. இப்போ ஹைபிஸ்கஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நாங்கள் ஸ்டிக் பண்ணுவோம். வேரியேஷன் என்னென்ன ஃபுட் ஃபார்மேட்டில் மற்றவங்களுக்கு சாப்பிட முடியும், அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு இந்த ஃபுட் ஃபார்மேட்ல எனக்கு இதை கொடு அப்படின்னா அதுல என்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ குக்கீஸ்ல இப்போ வந்து 3 வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இன்னொன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் மந்த் we are going to launch சம்பங்கி பூ குக்கி. சம்பங்கி பூவா மேம்? மாலைக்கெல்லாம் போடுவீங்கல்ல சம்பங்கி பூ, அதுல நாங்க வந்து சாக்கோ மிக்ஸ் பண்ணி ஒரு குக்கி கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஓகே, அது எப்படி மேம் இருக்கு? நீங்க டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது? நான் டேஸ்ட் பண்றதை விட இப்போ நாங்க ரீசெண்டா ஃபேமிலி டேல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் எங்க கம்யூனிட்டியை. அப்போ அங்க வந்து மாம்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து ரிவ்யூ வாங்கி வச்சிருக்கோம். we will post. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க வந்து கிட்ஸ் வந்து வெறும் சம்பங்கி பூ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ சம்பங்கி பூ பிளஸ்
சாக்ல வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். Okay. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சாக்கும் நினைச்சதான் எடுத்து வாயில போடுறாங்க. முடிச்சோன்னா அந்த டேங்கி டேஸ்ட் எல்லாம் வரும். நீங்க வெறும் சம்பங்கி பூ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட் அண்ட் டேங்கி டேஸ்டா இருக்கும். ஓகே. எனக்கு எங்க வீட்டுல என் அம்மா வீட்டுல அம்மா தான் ஸ்கூலிங்ல எல்லாம் ஜடை பண்ணி விடுவாங்க. சரிங்கம்மா. அப்போ வந்து அவங்க எப்பவுமே சம்பங்கி பூ செடி இருக்கும். டெய்லி 2 சம்பங்கி பூ வச்சிருவாங்க. ஓகே. காலையில வச்சுட்டு போவேன், மதியங்கும் போது எடுத்து சாப்பிட்டுருப்பேன். சாப்பிட்டுருவீங்களா மேம்? சாப்பிடாம கிட்ட சாப்பிடலான்ட்டாங்களே, எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், நான் அப்பவே சாப்பிட்டுருக்கேன் அது. ஓகே. அதனால சரி அடுத்தது நம்ம பண்ற குக்கிங் வந்து அதுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கரெக்டா பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. சம்பங்கி போல குக்கி ஆமா. சம மேம். எனக்கு நான் கண்டிப்பா இதெல்லாம் வாங்குவேன். ஸோ மேம் இப்போ இருக்க பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் ஆகட்டும் நிறைய ஒயிட் சுகர் அண்ட் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் பெருசா இல்லை. நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் அதான் பாக்கெட்டா வாங்கி கொடுத்து ஸ்கூல்ல டப்பால போட்டு அனுப்பிச்சு. இப்ப இருக்க மாம்ஸ் ரொம்ப வந்து ஃபுட் சாய்ஸஸ்ல பர்டிகுலரா இருக்காங்க. கிட்ஸுக்கு இருந்துதான் தரணும் தரக்கூடாதுன்றதுல ரொம்ப பர்டிகுலரா ஹெல்த்தியான்றது பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. மிடில் கிளாஸ் அதுல இருக்காங்களா மேம்? இல்லைங்க, ஓவராலாவே மாம்ஸ் வந்து கிட்ஸை வந்து இம்யூனிட்டி பேஸ்டா ஹெல்த்தியா வளர்க்கணுன்றதுல தெளிவா இருக்காங்க. ஓகே. அதுதான் சொல்றேன் இல்லையா, பின்னாடி திருப்பி பழக்காம வாங்கிட்டு இருந்த ஜென்ரேஷன் தான் நம்மளோட ஜென்ரேஷன் தான். பட் இப்போ வந்து எல்லாரும் பாக்குறாங்க என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லைன்ட்டு. மேபி கொஞ்சம் பீப்புள் இன்னும் அதுக்குள்ள வராம இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மாம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஸ்லட் ஃபார்ம் ஆகட்டும், சம்மர் ஃபுட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து வர முடியாது. மில்லட் பேஸ்டு பிராண்டுன்றது ஒன்று வந்திருக்காது. மில்லட் கல்ச்சர்ன்றதெல்லாம் ஸோ ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு ஒன்று தானே மில்லட் வந்து இவ்வளோ பூமா இருக்கு. ட்ரூ மேம். நீங்கள் சொன்ன வந்து ரொம்ப உண்மை இல்லை மேம். ஸ்லர்ப் ஃபார்ம் எல்லாம் 2 அம்மாக்கள் சேர்ந்து சொன்னது. ஸோ மாம்ஸ் பார்ட்டியோட இவ்வளோ பெரிய பிராண்டா எப்படி வரும் அது? ஓகே. ஆமாம் மேம். மில்லட்ல நூடுல்ஸ் வந்தாச்சு. இப்போ உங்களோட பேன்கேக் மிக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு அதுல மில்லட்ல. எஸ் மேம். எஸ் மேம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ பார்க்குறாங்க எல்லாருமே. ஓகே. பட் அகெயின் அதுவுமே வந்து 100% நம்ம தரணும் அப்படின்றதும் நிறைய பேர். நீங்க மில்லட் பேஸ்ட் பிராண்ட் முதல்ல நீங்க வந்து நேம் பண்ணிடலாம் 2 தான். ஆனா இப்ப யாரை பார்த்தாலும் வீட்லயே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரூ மேம். கிட்ஸுக்கு கொடுக்கணும்ன்றது தான் மெயினா. பேரண்ட்ஸ் சாப்பிடணும் பெரியவங்க சாப்பிடணுங்கிறத விட கிட்ஸுக்குன்ட்டு. ஸோ அது கண்டிப்பா கிராஜுவலா போயிடுங்க. எல்லாமே சைக்கிள் தாங்க. கெமிக்கல்ல போய் மறுபடியும் நம்ம வந்து ஆர்கானிக் மாறிட்டு இருக்கோம். ட்ரூ. ஸோ பைது வந்து ஒரு 4-5 இயர்ஸா இருக்குமா மேம் பிராண்டா? 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பைது as a பிராண்டா ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம D2C வந்து இந்த 4-5 இயர்ஸ் நாங்கள் வந்து பண்ணவே இல்லை. FMCG டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் B2Bல இருந்தோம். இப்போ இந்த 3 months-ஆ தான் வந்து D2C-க்குள்ள பிராண்டா வந்து நாங்கள் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நீங்க ப்ராப்பர் பிராண்டிங் ஆஃப் இது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. ஓகே. இந்த ஜர்னி எப்படி மேம் ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்குங்க. மெயினா வந்து எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. என் டார்கெட் ஃபேமிலிஸ். ஓகே. ஃபேமிலியா உட்காந்து பூ சாப்பிடுங்க ரெகுலரா. அவ்வளவுதான். சூப்பர். நீங்க வந்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய எல்லாரும் சாப்பிட சொல்லிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஏதாச்சும் ஒரு பூவை எடுத்துக்கோங்க. ஓகே மேம். இது ரிக்வெஸ்ட் மேம். முருங்கை பூ வச்சு சூப் பவுடர் பண்ணி கொடுத்துருங்க மேம். எல்லா அம்மாக்களும் தான் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கட்டும் மேம். நீங்க எத்தனை சூப்புங்க சாப்பிடுவீங்க நீங்க? இல்லையா? நீங்க சூப் லிஸ்ட் எடுங்க. நிறைய சூப் இருக்கு. ஓகே. சரி பண்றது ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. இப்ப ஒண்ணும் இல்ல, டீ குடிங்கன்னு சொல்றேன். நானே 10 டீ சொல்லுவேன். அது இல்லாம மசாலா சாய் வெரைட்டி 10 இருக்கு. நீங்க டெய்லி ஒண்ணு சாப்பிட்டாலும் வருஷம் ஃபுல்லா நீங்க டீ குடிக்கிறீங்க. அவ்வளவு ஃபிளேவர்ஸ் இருக்கு. பூ இல்லையேவா? இல்ல நார்மல் ஓவராலா டீஸ் சொல்றேன். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சுலைமானி டீ நல்லதுதான். ஓகே. அதுல பூவே கிடையாது. ஆனா நல்லது தானே ஹெல்த்துக்கு. சோ நீங்க ஹெல்த் ஓரியன்டா எடுத்தீங்கன்னா நான் அது சொல்ல மாட்டேன். ஓகே. அதே மாதிரி குக்கீஸ் எடுத்தீங்கன்னா எத்தனை பிராண்ட்ஸ் குக்கீஸ் இருக்கு. ட்ரூ மேம். டெய்லி ஒரு பிராண்ட் சாப்பிட்டீங்கனாலும் ஒரு 3 மாசத்துக்கு நீங்க பிராண்ட் எடுக்கலாம். ஆனா அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஷெல்ஃப் லைஃப் 1 year தாண்டி வைக்கிறாங்க மேம். ஆல்மோஸ்ட் 1 year தாண்டி இருக்கு. நீங்க பின்னாடி இன்கிரீடியன்ஸ் பாருங்க. எல்லாத்துக்குமே நான் அதான் சொல்லுவேன். இன்கிரீடியன்ஸ் எடுங்க. இப்பதான் உங்களுக்கு கூகுளை விட ஏஐ நிறைய வந்துருச்சு. போட்டு இந்த இன்கிரீடியன்ட் போட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாட்டுக்கு சொல்லிட்டு போகுது. ஓகேவா அப்படின்னு முடிச்சிடலாம். நீங்க அந்த கையில எடுத்து ஏஐல கேட்கிற டைம் நான் உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். வாங்கலாமா வேண்டாமான்னு முடிச்சுட்டு போயிடலாம் நீங்க. ஆமா மேம். இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட் பேசிங்ல ரொம்ப ஈஸி தாங்க நீங்க தெரிஞ்சுக்கிறது. ஓகே. ஓகே. ஸோ என்னோடது மட்டுமே சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடுங்க அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எல்லாருமே அதை வித்துட்டு தானே இருக்கும். அதே ஃபார்முலால தானே வித்துட்டு இருக்கோம். எனக்கும் நீங்க டெய்லி சாப்பிடணும்னு ஆசை தான். ஆனா அது நான் ஏன் அதை சொல்லணும்? உங்களுக்கு பிடிச்ச நீங்க சாப்பிடுவீங்களே.
புரியுது. கரெக்ட் மேம். உங்களுக்கு பிடிச்சா நீங்க சாப்பிடுவீங்க. இது ஐ திங்க் இது யாருமே இவ்வளவு போல்டா சொன்னது இல்ல மேம். ஐ ரியலி லவ். எனக்கு கொஞ்சம் ஓபனா பேசுறது ஒரு பெரிய டிராப் தான். பட் இதான் உண்மை. நான் அதனால பண்றேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னு ஒரு 10 ப்ராடக்ட் என்கிட்ட சொல்லுவீங்க. ஆனா அந்த 10 ப்ராடக்ட் நான் சாப்பிட மாட்டேன். மேபி என் ஷெல்ஃப்ல வாங்கி வச்சிருப்பேன். உண்மை மேம். நமக்கு பிடிச்சது. ஸோ உங்க பிராண்ட் யாருன்னா உள்ள வந்தாங்கன்னா பிடிச்சு ரசிச்சு பார்த்து பிடிச்சதுன்னா யூ கேன் கண்டினியூங்கிற மாதிரி. அமேசிங் மேம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், நீங்க சொல்ற விதமாகட்டும், எல்லாமே யூனிக்கா இருக்கு மேம். இதெல்லாம் எல்லாரும் இப்படி போறாங்க. ஜெனிலியா கிட்ட கேட்பாங்களா, இது ட்ரெஸ் போடுறியா, அது ட்ரெஸ் போடுறியா, இது சொல்றியா, இல்ல இல்ல நான் அதுதான் போடுவேன், அந்த மாதிரி இல்லைங்க. எப்பவுமே நான் என்னோட ஆஸ்பெக்ட தான் எப்பவுமே ஃப்ரண்ட்ல வச்சு பார்ப்பேன். நான் இதை பண்ணுவேன்னா நான் யோசிப்பேன். நான் பண்ண மாட்டேங்கும் போது நான் அதை சொல்லக்கூடாது. இல்ல மார்க்கெட்டிங்காக நான் எல்லாமே சொல்லிட்டு போலாம். இல்ல இப்படி இருக்கு, ரொம்ப இப்படின்னா நீங்க சாப்பிடணும், டெய்லி ஒரு ஃபிளார் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லது, டெய்லி சாஃப்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்க டெய்லி எடுத்துக்க போறீங்க. நான் இது ரொம்ப சொல்லணும். சாஃப்ரானை பொறுத்தளவுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க பிரெக்னன்சி டைம்ல டப்பாவா சாப்பிடாதீங்க. நாங்க சப்ளை பண்ண மாட்டோம். எங்க கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா சாஃப்ரானுக்கு நாங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சிருக்கோம். மெயினா பிரெக்னன்சி இருக்கு, எவ்வளவு மந்த்ஸ் பிரெக்னன்சி, அவங்க டாக்டர் வந்து சாஃப்ரான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்களா. ஏன்னா இப்போ PCOS நிறைய வந்து போயிட்டு இருக்கு. அதனால சாஃப்ரான் அவங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்களா. சாப்பிடலாம்னா எத்தனை மந்த் பிரெக்னன்சி, அப்போ உங்களுக்கு இந்த 1 கிராம் இருந்தா போதும். இதை முடிச்சுட்டு வாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 3 த்ரெட் 4 த்ரெடிங் மேல எடுக்க கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வச்சிருக்கோம் நாங்க. இந்த செக்லிஸ்ட் நாங்க எப்பவுமே சாஃப்ரான் மட்டும் எங்க கிட்ட டைரக்டா ஆர்டர் பண்றாங்க, இல்ல எங்களுக்கு வெப்சைட்ல ஆர்டர் பண்ணா கூட வில் கால் பண்ணி கேட்போம், நீங்க சாஃப்ரான் என்ன பர்பஸ்க்காக ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. பிரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க செக்லிஸ்ட் வச்சிருவோம். வச்சு அப்பதான் நாங்க தருவோம். அண்ட் இது 2 சாஃப்ரான் இருக்கு, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இப்படிதான் நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும். வாவ், சூப்பர் மேம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சாஃப்ரான்ல நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஃபோன்ல வராது, ப்ராடக்ட் தான் வரும், காசு பே பண்ணிடுவோம். இவங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் தான் வருவான், நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்களா, என்ன ஏது மேம், வேற லெவல். நீங்க லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். ஸோ சாஃப்ரான்ங்கிறது பிரெக்னென்ட் இல்லாத லேடிஸ் சாப்பிட்டா என்ன மேம், லைக் யார் வேணாலும் சாப்பிடலாமா? எங்க குழந்தையில இருந்து சாப்பிடலாம். அண்ட் சாஃப்ரான் இஸ் நாட் a female product, it is a unisex product. ஓகே ஒரு ஃபேமஸான ஸ்கின் கேர் பிராண்ட்ல அது குங்குமப்பூ எல்லாம் போட்டு எல்லா இடத்துலயும் குங்குமம் போடுறாங்க. ஆனா சாஃப்ரான் சாப்பிட்டா கலர் ஆவீங்களா? கண்டிப்பா 100% நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். அது மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க உங்களோட சன்டேன் எல்லாத்தையும் தான் ரிமூவ் பண்ணும். சன்டேன் ரிமூவ் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஃபேஸ்ல இருக்க கலருக்கும் வேற உங்க ஸ்லீவ் நீங்க இப்படி தூக்கி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கலர் இருக்கும். ட்ரூ. இதுதான் உங்களோட ஒரிஜினல் கலர், இது உங்களோட சன்டேன். சோ இந்த சன்டேல தான் அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட போஸ் எல்லாம் ஓபன் பண்ணி ஸ்வெட் பண்ணி அந்த மாதிரி அதை தான் ஓபன் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நீங்க முதல்ல இருந்ததை விட கலரா தெரியுறீங்கன்னா அதுதான் ரீசன். சாஃப்ரான் சாப்பிட்டா கலர் ஆகும்னா இது வந்து 3000 year old ஸ்பைஸுங்க. அப்போ 3000 years கலரா இருந்தாங்கன்னா இப்ப யாருமே வந்து டஸ்கி ஸ்கின்லயோ வேற எந்த கலர்லயோ இருக்க மாட்டாங்கல்ல. லவ் யுவர் ஸ்கின், அவ்வளவுதான். யுவர் ஸ்கின். ஆமா மேம். நம்ம நம்மளோட சன்டேன் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க சாப்பிட்டு. ஆமா மேம். இந்த ஒரு அவேர்னஸ் யார்கிட்டயும் இல்லாம இருந்தது மேம். நீங்க சொன்னப்புறம் மேபி அம்மாக்கள் பிரெக்னெண்டா இருக்க அம்மாக்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாங்க நம்புறேன். ஏன்னா வயிற்றுல இருக்கும்போது சாப்பிட்டா குழந்தை கலரா பிறக்கும். அது வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்க சாப்பிடும்போது பிரெக்னன்சி டைம்ல. ஆனா முதல்ல எல்லாம் வந்து எது நல்லதுனாலும் யாரும் கேட்டது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு மித்த வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மித்த வச்சதுன்னா குழந்தை கலரா பிறக்குங்க, குழந்தைக்கு ஹெல்தியா பிறக்கும். இதையுமே நான் வந்து 100% சொல்ல மாட்டேன். இது வந்து நீங்க ப்ராப்பர் உங்களோட கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வண்டர்ஃபுல் மேம். ஸோ இந்த பூவெல்லாம் சாப்பிடலான்னு ஒரு 200 பூ சொல்லும்போது சாப்பிடக்கூடாத பூ எதனா இருக்கா மேம்? இருக்குங்க. ஓகே, அது மாதிரி எதனா மக்கள் மில்லியன்ஸ் ஆஃப் பூ இருக்கு. ஓகேவா? மில்லியன்ஸ்ல நீங்க வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இப்ப வரைக்கும் ஒரு 2% ஆஃப் பூ தான் தெரியும். ஓகே. அந்த வெரைட்டிஸ்ல வந்து அதை தான் சாப்பிட முடியும்ன்றத நான் சொல்ல முடியும். மற்ற பூவெல்லாம் சாப்பிடலாமா வேணாமா நாங்க இனிதான் ரிசர்ச் பண்ணணும். நீங்க இப்போ ஊமத்தம் பூ சொல்லுவீங்க, ஊமத்து பூ நான் இன்னைக்கு வந்து பார்ப்பேன் அது கண்டிப்பா சாப்பிடலாமான்ட்டு. சாப்பிடலாம்னா நாங்க சொல்லிடுவோம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து நம்ம
பெரியவர்கள் சொல்லும்பொழுது அது ஏதோ சாப்பிடக்கூடாது, அந்த காய் விஷம் அப்படின்னு சொல்லியே கேள்விப்பட்டோம் மேம். அது ஒண்ணு இருக்கு. சப்பாத்தி கள்ளி பூவெல்லாம் சாப்பிடலாமா மேம்? ஓகே. அதுல அந்த பழம் வந்து நம்ம போய் கல்லுல தேய்ச்சு உள்ள இருந்து எடுத்து சாப்பிடுவோம்ல மேம். ஓகே, அந்த பூ வந்து எடுப்பேன். சப்பாத்தி கள்ளி வண்டர்ஃபுல் மேம். மேம் பூக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கல்யாணம் ஆகட்டும் இல்ல நம்ம போய் சேர டைம் ஆகட்டும், பூக்கள் இன்றியமையாதது. ஆனா வந்து நான் ரோட்ல பார்க்கும் பொழுது அவ்வளோ டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து வீணா போயிருக்கும். நீங்க கூட ஒரு இதுல சொல்லிருக்கீங்க, ஸ்டார்ட் அப் சிங்கம் வீடு நினைக்கிறேன், ஆமா வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து பைது எப்படி அட்ரஸ் பண்றீங்க? ஆக்சுவலி வந்து பைது அட்ரஸ் பண்றதை விட இந்த கான்செப்டை ஆல்ரெடி ஒரு பிராண்ட் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. டெம்பிள்ஸ்ல வந்து பூ வேஸ்டா போகுதுங்கும் போது நார்த் இந்தியால ஃபூல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்காங்க. அவங்க அதை எடுத்து நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க அதை ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி யூஸ்டு ஃப்ளவர்ஸ். யூஸ்டு ஃப்ளவர்ஸ் இஸ் நாட் ஃபார் ஈட்டிங் இல்லையா, சாப்பிட முடியாது. நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட நிறைய பேசும்போது கல்டிவேஷன் வைஸாகவே அவங்க வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் கல்டிவேட் பண்ணுறதுலையும் நிறைய வந்து வேஸ்ட்டாக போகுது. ஓகேங்களா, ஒரு 40 tons ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகுது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னு நாங்கள் யோசிக்கும் போது அதில் எதெல்லாம் எடிபிள் ஃப்ளவர் லைக் கிரிசாந்தமம்ஸ், செண்டுமல்லி, நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த வீட்டு பூஜையாக இருந்தாலும் எங்கே இருந்த டெக்காராக இருந்தாலும் செண்டுமல்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து கல்டிவேஷன்லேயும் உங்களுக்கு அவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஆனால் நாங்கள் அதுலேயும் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம். we worked on it. So again நீங்க ஸ்டார்ட் அப் சிங்கம் வீடியோ சொன்னீங்க இல்லையா எங்களோட இன்ஸ்டா பேஜ்ல, அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா செண்டுமல்லியோட அந்த இதுலதான் இருந்திருப்பேன். அந்த ஃபார்மர் கிட்ட தான் நான் உட்காந்து ரொம்ப பேசிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட டிஃபிகல்டிஸ் என்ன, கல்டிவேஷன் டிஃபிகல்டிஸ் என்ன எல்லாமே பேசுவோம். அப்போ வந்து நாங்க ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஓகே, சம்பங்கி பூ முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் நம்ம கிரிசாந்தம் பூம்ஸ் எடுத்துடுறோம். ஏன்னா அது கல்டிவேஷன் வைஸ் உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக கல்டிவேட் பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுல தெளிவா இருக்கும். இப்போ அது அகெயின் இது நான் அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன். நாங்கள் செஃப் கிரானிக்கல் சீரிஸ் சொன்னேன் இல்லையா, எங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் என்ன பார்க்குறோம்னா செஃப்ஸ் வந்து அந்த பூவை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ரெசிபி வந்து அவங்களோட இதுல ரெஸ்டாரண்ட்ல அவைலபிள். ஓகே, சிக்னேச்சர் they started implementing flower based food products. சூப்பர். கிரிசாந்தமம்ஸ் ஃபர்ஸ்ட் விகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெங்களூர் பேஸ்டு செஃப் பண்ணிருந்தாங்க. ஒரு 3 ரெசிபி பண்ணிருந்தாங்க. கிரிசாந்தமம்ஸ் அல்வா, கரெக்டா தீபாவளி டைமுக்குனால அல்வாலாம் பண்ணி காமிச்சாங்க. ஓகே, சோ அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஓகே நம்ம சம்திங் இஸ் டூயிங் அப்படின்னு. இப்போ நாங்க சம்பங்கி பூ எடிபிள் நாங்க சொன்னோன்னே இன்னொரு செஃப் பாஸ்கெட் செஃப்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சம்பங்கி பூவோட பவுடர் வெர்ஷன் எனக்கு கொண்டு வாங்க, இல்லை சிரப் வெர்ஷன் கொண்டு வாங்க, ஐ வில் டேக் தட் அப்படின்றாரு. ஸோ அதுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். சூப்பர். இந்தியாலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேர்ல்ட் லெவல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இருக்கேன். ஏன்னா ஹனிஸ் அவைலபிள் ஆல்ரெடி அண்ட் டீஸ் அவைலபிள். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு நான் தான் கொண்டு வந்திருக்கேன். நான் நம்புறேன், யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. சீரியஸ்லி 100% நான் சொல்லுவேன். 2 பூ எங்க கிட்ட மட்டும்தான் நாங்க பண்ணிருக்கோம் இந்த வேர்ல்ட். நீம் ஃப்ளவர் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் சரக்குன்ற பூ இருக்குல்ல, டிஷ்யூ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, கேஷியா ஃபிஸ்துலா, அந்த ஃப்ளவர் ஃபுட் ப்ராடக்டா நான் கொண்டு வந்திருக்கேன். அதுல ஒரு ஹிண்ட் இருக்கு. நீங்க சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா நியூ இயர்லயும் எய்தர் வேப்பம் பூ இருக்கும், இல்லைன்னா கேஷியா ஃபிஸ்துலா இருக்கும். இந்த 2 எதுக்கு நம்ம சாப்பிட்றோம் தெரியுமா? மெயினா விஷுக்கனி அன்னைக்கோ தமிழ் நியூ இயர் அன்னைக்கோ ஃப்ரூட்ஸும் அதையும் வச்சுருந்தா நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். அதை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம். எல்லா நியூ இயர் அன்னைக்கும் நம்ம கட்டை நம்ம ஹீல் பண்றோம். அவ்வளோதான். நம்ம வந்து லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்ல டைஜஷனுக்காக அந்த 2 ஃப்ளவரும் எடுத்துக்கிறோம். ஆயுர்வேதிக்ல நிறைய இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்றாங்க. வேப்பம்பூ ஆகட்டும், சரக்கொன்றை ஆகட்டும். ஸோ சரக்கொன்றையும் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் டைஜஷன். அதை வந்து நம்ம ப்ராடக்டா கொண்டு வரோம். அமேசிங்காக இருக்கு மேம். அண்ட் ஆஸ் அ விமன் ஆண்டர்ப்ரனராக வாட் டு யூ வாண்ட் டு கன்வே டு தி வேர்ல்ட்? இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லட்டுமா ப்ளீஸ்? எனக்கு கொஞ்சம் ஓப்பனாக எங்கே கிடைக்கும் சொல்லலான்றதுல இருந்தேன். நிறைய விமன் சொல்லி இப்போ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. நம்ம நிறைய வந்துட்டோம். ரொம்ப ஃபியூ % எல்லாம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வெளியில வந்துட்டோம். இன்னும் இந்த ஸ்டீரியோடைப்குள்ள போய் மாட்ட வேண்டாமே, அஸ் என்டர்பிரனர் போய்க்கலாமா?
ஆனால் இந்த விமன் நான் ஏன் சொல்கிறேன்னா மேம் பல்லாயிரக்கணக்காக மல்டி டாஸ்கிங் இஸ் தேர். என்ன இருந்தாலும் நம்ம நிறைய வெளியில வந்தாலும் கம்பேரிட்டிவ்லி நமக்கு மல்டி டாஸ்கிங் அதிகம். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் மேனேஜ்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அதை வந்து பண்ணிக்கலாம். ட்ரூ. அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு என்ன மேம் சொல்றது மீனிங் ஒரு 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 போற்றுறதா தான் மேம் பார்க்குறோம். சீரியஸ்லி சொல்லாதீங்க, நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. சீரியஸ் இல்லை மேம். த வே யூ shows something யாருமே பண்ணாத விஷயம் எடுத்து விடாமல் நீங்கள் வந்து சொல்லும்போது எனக்கு என்ன ரொம்ப பர்சனலாக பிடிச்சதுன்னா இப்படி நான் ஸ்கேல் பண்ணும் ராக்கெட் மாதிரி போகணும்னு நினைக்கல. நான் வந்து ஆமை மாதிரி நகர்ந்தாலும் என்னுடைய இதில் நான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது இட்ஸ் ரியலி எத்தனை பேருக்கு மேம் அந்த தைரியம் வரும். யூ ஆர் டூயிங் இட்னா வி ரியலி ரெஸ்பெக்ட் யூ அ லாட். தேங்க்யூ. அண்ட் மேம் இப்போது நீங்கள் சொல்லும் பொழுது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் கொடுத்து பண்ணும் பொழுது இதனால விமனும் நீங்கள் பயனடைறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அவங்களையுமே நீங்க வந்து நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். கண்டிப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உனிக்கா தெரியும் ஃப்ளவர் பேஸ்டுனா பிரிங் இட். நாங்கள் இருக்கிறத மார்க்கெட் பண்ணி தரோம். உங்கள் ஓன் பிராண்டில் பண்ணணுனாலும் we will help you out. கண்டிப்பா மேம் we will do. ஏன்னா எல்லா இடத்துலையும் இவ்வளோ மக்கள் இருக்காங்க வேர்ல்டுல. ஒரு பிராண்டு மட்டும் வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பிராண்டும் வாங்க பண்ணுவோம். என்னையே வந்து விமன் என்டர்பிரினர்னு நீங்கள் கொஸ்டின் கேட்க வேணாம், வெறும் என்டர்பிரினர்னு கேளுங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ விமன் என்டர்பிரினர்ஸ் ஃபவுண்டர்ஸ் பிராண்ட் வந்து நிறைய ஆயிடுச்சுங்க. நிறைய விமன் வந்து ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க, வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தேகா ஆர்த்தி ஆகட்டும், வில்வா ஃபவுண்டர் ஆகட்டும், நிறையா இருக்காங்க. அதே வந்து நீங்கள் மென் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்பா காலத்தில் நிறைய மென்ஸ் வந்து என்டர்பிரினராக போவாங்க. விமன் வந்து நான் ஃபேமிலியை பார்த்து ரெகுலர் இன்கம் நான் கொண்டு வரேன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என் ஃபேமிலியிலேயே இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீலான்சராக இருக்காங்க, அவங்க ரெகுலர் இது பார்த்துக்கிறாங்க. நான் வந்து இந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன். ஸோ எல்லா ஃபேமிலிலையும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்டர்பிரினர்ஷிப்ல போறதுக்கு விமனை வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க இப்போ. அதனால தான் நான் அட்ரஸ் பண்ண வேணாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அமேசிங் மேம். நல்ல விஷயம் இல்லை மேம், லைக் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் எப்படி வந்து காய்கறிகள் மேலே வந்து பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்களோ அதே மாதிரி பூக்களை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் அது வந்து மற்ற பூச்சிகள் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் அவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் போடுறதா இன்ஃபர்மேஷன் வருது மேம். இது வந்து பைடு எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ஓகே, நான் ஃபார்மர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தேன். இல்லை தேடுறோம் ஃபார்மர்ஸ் எல்லாமேன்னு. ஒரு தமிழ்நாடுல ஒரு ரீஜன் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஃப்ளவர்ஸ். நான் ஃப்ளவர்ஸ் என்னன்னா அங்கே தான் போய் தேடினேன். ஏன்னா நான் பெங்களூர்ல கார்கோ ஹேண்டில் பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் டெய்லி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அங்கே அந்த ரீஜன்ல இருந்து தான் அந்த ஃப்ளவர்ஸ் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லாம் பண்ணும்போது, நீ வந்து கெமிக்கல் எல்லாமே கேட்குற, இந்த ஃப்ளவர் ஒன்று கூட வாங்காது அப்படின்னு ஒருத்தர் 2 பேர்ல ஒரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸே சொன்னாங்க. நாங்கள் நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டெக்காரிக்காக பண்ணுறோம், நிறைய பண்ணுறோம். அதனால நாங்கள் வந்து பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீ வந்து இங்கேருந்து இந்த வெயிட்டில இருந்தே எடுக்காத அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, குயிக்கந்துக்காகவே நான் தேடும் போது அப்படிதான் ஆச்சு. ஓகே சரி வேண்டாம், நம்ம இந்த பெல்ட்ல இருந்து எடுக்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஜென்யூனா. நான் வந்து அந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல கனெக்டடா இருக்கிறதுனால இன்டர்னலாக அவங்க வந்து ஓப்பன் பண்ணி இவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ்ன்னு கொடுத்தாங்க. போய் பேசி எல்லாம் பண்ணும்போது இப்படிதான் வந்துச்சு. ஓகே சரி, அது கமர்ஷியல் வேல்யூக்குள்ள போகும்போது ஒரு டெக்கார் பீஸா போகும்போது தான் அதை பண்றாங்க, நாட் ஃபார் ஃபுட்ன்றது. என்ன சொன்ன ஃபார்மர்ஸோட சென்டிமெண்டல் வேல்யூ அது வந்து கொஞ்சம் ஜென்யூனாகவும் இருக்காங்க இப்போ. ட்ரூ. அவங்க அதை சொல்லவே இல்லை, எனக்கு கிடைச்ச போது நீ ப்ரொக்யூர் பண்றேன்னு சொல்ற வச்சுக்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் உட்காந்து கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி இது ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணி அப்பவும் ஃபுல்லா வந்து அவங்க ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி கொடுக்காம இருந்திருந்தாங்க. எனக்கு அது தெரிஞ்சிருக்காது இவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்கன்ட்டு. பட் அவங்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க இப்போ. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நான் சொன்னதுதான், நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா எல்லா இடத்துல இருந்து சப்போர்ட் வரும். ட்ரூ மேம், ட்ரூ மேம். நம்ம தேடுறது கண்டிப்பா வந்து யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவாங்க, இதை தானே நீ தேடுறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றது நாங்க ப்ரொக்யூர் பண்ணவே மாட்டோம். சூப்பர் மேம். இவங்க இந்த ஃபார்மர்ஸ் எங்களுக்கு பெரிய வேலையை வந்து போஸ்ட் ப்ராசஸிங் வேலையை கம்மி பண்ணிட்டாங்க. வேல்யூவேஷன் போனோடனே சொல்லிட்டாங்க வேண்டான்ட்டு. ஓகே, அமேசிங். இந்த டெசிஷன் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மேம்? கமர்ஷியலாக இருக்க காலத்தில். ஏன்னா எவ்வளோ பெரிய ஃபவுண்டர்ஸ் மேம், க்ரோர் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறவரெல்லாம்
இப்போ பார்த்தீங்கன்னா தே யூஸ் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஆனால் பேர் வந்து ரொம்ப இயற்கை சார்ந்து கூட இருக்கலாம், ஆனால் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் நம்ம திருப்பி மண்ணுக்கு என்ன போடுறோம் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக் தான். பட் நீங்கள் வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தில்லு வேணும் மேம். அதுக்காக உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இப்போ அசோசியேட் பண்ணி நாங்களே சொல்லி கொடுக்குறோம் எப்படி வளர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபார்மர்ஸ்க்கு அந்த எஜுகேஷன் நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் இப்படி தான் வளர்த்து எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிடுறோம். ஓகே. ஸோ மேம் ஒவ்வொரு பேட்ச்ல இருந்தும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புவீங்களா மேம் ஃப்ளவர்ஸை? நாங்கள் அசோசியேட் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துற ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் ஒவ்வொரு பேட்சை நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க ரெகுலராக எங்களுக்கு மட்டுமே தரும். எங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் அதை ப்ரொக்யூர் பண்ணுவோம், வேற யாரும் அவங்க அதை ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க. ஓகே. வேற ஏதாச்சும் பண்றாங்கன்னா அப்புறம் அவங்களோட ஸ்பெக் வேற இருக்கும், எங்க ஸ்பெக் வேற இருக்கும். அதுக்காக ஃபார்மர்ஸ் ரெண்டுமே காமன் அடாப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது வேண்டாம். ஓகே. நாங்கள் யூஸ் பண்றோமோ இல்லையோ மொத்தமா நாங்கள் வாங்கிக்கிறோம். சூப்பர் அப்படின்றதுல தான் நாங்கள் இருக்கோம். ஓகே. ஸோ அவர்களுக்குமே ஒரு ரெகுலர் இன்கம் நீங்கள் கொடுத்துருவீங்க, எங்களை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. சூப்பர் மேம், அமேசிங் ஸ்ட்ராட்டஜி மேம். இந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கு. இந்த ஸ்பேஸாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் போதும். ஒன்றும் இல்லை, சேலம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயராகவே ஒரு ஃபார்மர் என்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து 15 acres லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் அவ்வளோ ஸ்கேலபிளாக மாறலை, எனக்கு அவ்வளோ தேவை இல்லை. நீங்க வேற ஏதாச்சும் பாக்குறதுனா பாத்துக்குங்க அப்படி இல்ல, எனக்கு பைதுவோட அசோசியேட் ஆகணும், நீங்க பைது ஃபார்ம்னு சொல்லி போர்டே போட்டுக்கோங்க எல்லாமே சொல்லி. அண்ட் அகைன் அவங்க வந்து ஒரு யங்ஸ்டர். ஓகே, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட், நான் இன்ஜினியரிங் முடிச்சிக்க பட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட், எனக்கு பைதுவோட அசோசியேட் ஆகணும், நீங்க போட்டுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் 1 இயரா அவங்க கிட்ட பேசி இப்ப வந்து எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், 1 ஏக்கரா கொடுங்க, அந்த 1 ஏக்கரால நாங்க பண்ணிக்கிறோம், அது ஓகே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க அதை சொல்லி இனி 3 months ஆச்சு. நாங்கள் டக்குன்னு வந்து டெசிஷன் எடுக்கிற ஆட்களே கிடையாது. சூப்பர் மேம், சூப்பர். ஏன்னா நீங்கள் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு டக்குன்னு டெசிஷன் எடுத்துட்டோம்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல சின்ன பாயிண்ட்ல எதானாலும் விளைவுகள் ஏதாச்சும் தப்பா போயிடுச்சுன்னா கஷ்டம். பொறுமையா பண்ணுவோம். அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மத்த எல்லாத்துக்கும் வேற கல்டிவேஷன் போட்டு இந்த 1 ஏக்கர் ஃபார்ம் மட்டும் இதுக்காக வச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபியூ அசோசியேட்டட் ஃபார்ம்ஸா இருந்தாலும் அதுதான் பண்ணணும்ன்றதுல நாங்க இருக்கோம். உங்களுக்கு எதுனா ஃப்ளவர் பேஸ்ட் ரெசிபி தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேமை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். மேமோட நம்பர் அண்ட் அவங்க வெப்சைட் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் டோ காண்டாக்ட். மேம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே உங்களோட இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்ஸ்பைரிங்காக இருந்தது, ஐ ஓப்பனராக இருந்தது, நிறைய புது விஷயம் கற்றுக்கிட்டோம். ஐ திங்க் வியூவர்ஸும் கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்மளோட எபிசோட் முடிவில் இருக்கிறதுனால ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகலாம். என் மைண்டில் இருக்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஷோ யுவர் செல்ஃப். நீங்கள் இருக்கீங்கன்ற உங்கள் ப்ரெசன்ஸை மட்டும் கொடுத்துட்டே இருங்க, நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். வானம் வசப்படும் மாதிரி இருந்தாங்க. தேங்க்யூ a lot மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலும் மேலும் பைது வந்து பல மடங்கு வளர்ந்து நீங்க எங்க எல்லாருக்கும் லைக், ஏன்னா நாங்கெல்லாம் அந்த கிட்ஸ் கம்யூனிட்டியோட பழகுறோம், எங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை கண்ணை மூடிட்டு வாங்கி தரலாம் என் குழந்தைங்களுக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு அம்மாவை நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தி வே யூ ஆர் டேக்கிங் திங்ஸ் அப் மேம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா பண்ணீங்க. எஸ்பெஷலி நான் ஆஃப்லைன்ல சொன்னதும் அதேதான், எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tiron Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு, Blevo, Believe, Lead and Evolve. கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸ அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ். A family with pet lovers or kids, or even single, loves Tiron. Say goodbye to pet hair and hello to clean homes.
Tyrone Robotic Vacuum Cleaner makes cleaning effortless, so you spend less time sweeping and more time with your kids, loved ones, and furry friends. No mess, no hassle, just a happy, clean home. Experience at your nearest center today. Some say belief starts inside. We say belief begins when you own the skyline, flood the streets, command the airwaves, light up every feed, and leave your mark on everything in between. We don't just market, we mesmerize. We brand, making you unforgettable at first sight. We own outdoors, big, bold, and impossible to ignore. We handle PR, because true impact comes from moments that shape perceptions. We crack performance marketing to turn curiosity into customers. When you want to move people, ads are not enough. You need belief. That's why we brand with purpose, market with precision, and stage experiences that stick. Belief doesn't stay still, it evolves. That's why we Blevo. We are Blevo.